கூட்டுறவு துறையில் மகளிருக்கு செம சர்ப்ரைஸான ஒரு தகவலானது இப்ப நியூ அப்டேட்டான ஒரு தகவலாக வெளிவந்து இருக்குங்க. அதாவது மகளிருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிறைய சலுகைகள் செய்து வரக்கூடிய அரசு இப்ப ஒரு புதிய திட்டத்தை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. ரூபாய் 7,000 கோடி கடன் அறிவிப்பா. இந்த கடன் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை நாம இப்ப முழு விவரமாக பார்த்து பயன்பெறலாங்க. இந்த திட்டமானது பெண்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2026 to 2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையை நிதி அமைச்சர் மரிய வில்சன் பேரவையில் தாக்கல் செய்துள்ளதாக ஒரு புதிய அப்டேட்டான தகவல் இப்ப வெளியாகி வந்திருக்கு. அப்போது மக்களுக்கு பயன் தரக்கூடிய பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில தான் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 7,000 கோடி கடன் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் இப்ப வெளியாகி உள்ளதுங்க. இதை பற்றி தான் இன்று நாம முழு விவரமாக பார்க்க போறோம். தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைந்த நாளில் இருந்தே பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளும் தேர்தல் வாக்குறுதிகளும் ஒவ்வொன்றாக நிறைவேறப்பட்டு வருகின்றன. இந்த அரசானது மக்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு அரசாக தற்போது செயல்பட்டு வருகிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெண்களுக்கு உதவக்கூடிய ஒரு திட்டமாக என்ன கொண்டு வந்திருக்கிறாரு என்பதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே 500 யூனிட்டிற்கு குறைவான மின்சாரம் பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பாக முதல் நாளிலே வெளியிட்டாருங்க. அது உடனடியாக நடைமுறைக்கும் கொண்டு வரப்பட்டது. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையில, அதாவது தேர்தல் வாக்குறுதியில ஒரு விஷயத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் மற்றும் மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய நோக்கில் சிங்கப்பெண் அதிரடி படை உருவாக்கப்பட்டு அதனுடைய சேவைகளும் தொடங்கி வைக்கப்பட்டன. இதனை தவிர அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தாய்மாமன் பரிசாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் மகத்தான திட்டமும் அறிவிக்கப்பட்டு பொதுமக்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்று வந்ததுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அறிவிப்பும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மக்களுக்கும் சரி உதவக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அதாவது மக்களுக்கு மட்டுமில்லாமல் குழந்தைகளுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு உதவியாக செயல்படக்கூடிய ஒரு திட்டமாக இருந்ததுங்க. இந்த மாதிரி அதிரடியான நிறைய திட்டங்கள் இன்றைய அளவு கூட செயல்பட்டு வருகிறது. தினசரி ஏதாவது ஒரு புதிய அப்டேட்டான தகவல் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதன் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. இந்த பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபாயாக உயர்த்தப்படுமா? தாய்மாமன் சீர்திட்டம் நடைமுறைக்கு வருமா? வேலையில்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுமா என்ற பலத்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில ஏற்கனவே எழுந்து இருந்ததுங்க. இன்றைய அளவு பாத்தீங்கன்னா இந்த எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகவே இருக்கு என்பதை நம்ம நிச்சயமா இந்த இடத்துல தெரிவிக்கலாம். இந்த திட்டமானது பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை ஒரு ஆய்வு கூட்டத்துல எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டமாக பார்க்கப்படுகிறது. பட்ஜெட்டை தொடர்ந்து மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில சுகாதாரத்துறை, கல்வித்துறை, சமூக நலத்துறை என ஒவ்வொரு துறை வாரியாகவும் முதலமைச்சர் விஜய் நேரில் தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த மாதிரி அதிரடியான சில விஷயத்தை முதலமைச்சர் இப்ப செய்து கொண்டு வருகிறார். இந்த விஷயத்துல நிலுவையில் உள்ள திட்டங்கள், புதிய அறிவிப்புகள் மற்றும் நிதி இருப்பு குறித்து ஆழமான ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக நேற்று அதாவது 28ஆம் தேதி கூட்டுறவுத்துறை தொடர்பான முக்கிய ஆய்வு கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்றதுங்க. இந்த ஆய்வு கூட்டத்தில் ரேஷன் கடைகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது மற்றும் பொதுமக்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதுங்க. 7,000 கோடி கடன் உதவி திட்டம் பற்றியும் பேசி இருந்தாங்க. அப்போதுதான் சுய உதவி குழுக்கள் மற்றும் இளம் பெண்களின் வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் வகையில ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு திட்டமானது தயார் செய்யப்பட்டுள்ளது. அதன்படிதான் சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம் என்ற புதிய பெயரில் இளம் பெண்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக
நலிவடைந்த பிரிவினர் மற்றும் புதிய தொழில்களை தொடங்கி வெற்றி பெற ஏதுவாக தொழில் முனைவோர் கடன்களை வழங்க கூட்டுறவுத்துறை முடிவு செய்துள்ளதாக இந்த அப்டேட்ல சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதற்காக பார்த்தீங்கன்னா நடப்பு நிதி ஆண்டில் மட்டும் சுய உதவிக்குழுக்கு 7,000 கோடி கடன் நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கும் பல்வேறு கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கடன் சங்குகள் மூலம் ஏற்கனவே பயிர் கடன், நகை கடன், சிறு வணிக கடன் போன்றவை வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இப்போது இந்த சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம் மூலம் நலிவடைந்த பெண்களுக்கு ஒரு தொழில் முனைவராக மாற்றுவதற்கு இந்த விஷயமானது இப்ப செயல்பட்டு வராங்க. இவர்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்த அரசு முழுவீச்சில் நடவடிக்கை எடுத்து வருவதாக இப்ப தகவலானது வெளியாகி உள்ளதுங்க. சோ யாருக்கெல்லாம் கடன் உதவி கிடைக்கும் என்பதை பற்றி கண்டிப்பா நீங்க தெரிந்து கொள்ளுங்க. மகளிர் சுய உதவி குழுக்கள், இளம் பெண்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கு இந்த கடன் உதவி வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லி இருக்காங்க. குறிப்பாக சுய தொழில் தொடங்கி சொந்த காலில் நிற்க விரும்பக்கூடிய இளம் பெண்களையும், சமூகத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் உள்ள பெண்களையும் புதிய தொழில் முனைவோர்களாக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கமாக பார்க்கப்படுகிறது. கூட்டுறவு துறையின் கீழ் இயங்கும் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கடன் சங்கங்கள் வாயிலாக புதிய தொழில்களை தொடங்க திட்டமிடும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நலிவடைந்த சமூகத்தினருக்கும் இந்த ரூபாய் 7,000 கோடி மதிப்பிலான கடன் உதவிகள் வழங்க திட்டமிட்டுள்ளதாக இப்போ தெரிகிறது. இதனால பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் ரீதியாக இந்த தகவலானது இப்ப நியூ அப்டேட்டாக வெளியாகி வந்திருக்கு. இது தமிழக மக்களிடையே ஒரு ஆர்வத்தை தூண்டிருக்கக்கூடிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏன் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நோக்கத்துல இந்த திட்டமானது நடைமுறைக்கு வரும் பொழுது கண்டிப்பா மக்கள் மிகுந்த சந்தோஷத்தை அடைவாங்க. சோ பெண்களுக்கு இதனை விட ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டான விஷயம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. கோடி கடன் வழங்கக்கூடிய புதிய திட்டம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காத என்பதை இந்த வீடியோக்குள்ள கண்டிப்பா நீங்க தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல தினசரி வரக்கூடிய அரசியல் சார்ந்த பதிவுகளை மட்டுமே நீங்க உடனுக்குடன் அப்டேட்டா தெரிந்து கொள்ள முடியும். சோ இப்ப இருக்கக்கூடிய அரசியல தினசரி என்ன நடக்குது என்ற ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. சோ உங்களுடைய ஆர்வத்திற்கு தகுந்தவாறு தினசரி நாம நியூ அப்டேட்டான வீடியோஸை கொடுத்துட்டு இருக்கோம். சோ கண்டிப்பா பார்த்து பயன்பெறுங்க. தேங்க்யூ.